அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளூ சட்டை மாறன் அவரோட ரிவ்யூ பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மினிட்ஸ் போயிருந்தார். 6 மினிட்ஸில் வந்து ஃபஸ்ட் 1.5 மினிட்ஸ் வந்து அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் ரிவ்யூ பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒருத்தர் தான் இந்த படம் நினைக்கிறேன் அவரோட பெர்ஸ்பெக்டிவில். ஸோ அவர் என்ன நினச்சதுக்காருனாக்கா இந்த படம் வந்து ரத்த சரித்திரம் மாதிரி இருக்கும். அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கல்ல, அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து இவர் டாக்குமெண்ட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பரதேசி மாதிரி என்ன நினச்சேன்னா, பரதேசி மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும். நம்ம ஃபுல்லாக படத்தெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து ட்விட்டரில் வந்து நசுக்கப்பட்டார்கள் பிதுக்கப்பட்டார்கள்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறார் இவர். நம்ம காலா கபாலிக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்தார்ல. ஸோ அது போல் வந்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பொழுது அங்கே போய் பார்த்தா உள்ட்டாவாக இருக்காட்டி அந்த தலையும் வந்து காண்டாயிட்டுக்காரு. சில பேர் வழக்கம் போல் வந்து ரஞ்சித் வந்து ஈயம் பூசி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறேன்னாக்கா, சில படங்கள் நல்லா இருந்ததான். என்ன பண்ணனாக்கா, மெட்ராஸு அப்புறம் சார்பட்டா பரம்பரை, ஸோ இது போல் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் நினச்சிட்டு போயிருக்காரு பொழுது. பட் இது போல் சில விஷயங்களை வச்சு ஈழம் பூசின மாதிரியும் அப்புறம் ஓப்பனாக பேச மாட்டார் ரஞ்சித் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஓப்பனாக பேசுறதுக்கே ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேடையில் நின்று பேசுறதுக்கே, அதுவும் சென்னை மேடை, அதுக்கே 30 நாள் இங்கே வந்து விடிய உட்காந்து அழுதுட்டு இருந்தானுங்க. இன்கேஸ் ரஞ்சித் ஓப்பனாக பேசணும்னு வச்சுக்கேன் இன்னும் ஆகும் தமிழ்நாடு அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இது வேறு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிற ஃபிலிம்ஸ், US UK அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ். ஸோ இந்த ஃபிலிம்லலாம் வந்து ஓப்பனாக பேசினா நீங்கள் எல்லாம் தாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நினச்சிங்க. அப்புறம் விஷுவலாக பார்த்தாராம் அவர். விஷுவலாக பார்த்தாக்கா ஒன்று கூட புதுசாக இல்லையா, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒன்று கூட புதுசாக இல்லையா, எல்லாமே வந்து 1001 எடுத்து போட்ட மாதிரி இருக்கும், அப்புறம் பரதேசிலேருந்து எடுத்து போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து பரதேசி கூட ஒத்துக்கும். ஏன்னா அந்த கட்டிங் இருக்குல்ல, அந்த ஏர் ஸ்டைல் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே பரதேசியோட சாயல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அசோகன் உட்காந்துருக்க போர்ஷன், அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது ஓகே பரதேசில் இது போல் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு ரிலேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இவர் ஒன்று சொன்னால் பார்த்தா 1001 விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 1001 எந்த விஷுவல் வந்து இவங்க காப்பி எடுத்து போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா 1001 காட்டப்பட்டதெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரைகள் ஒரு இடத்துல வந்து அடைப்பட்டு வைப்பாங்க. அந்த விஷுவலுக்கும் இங்கே இருக்கிற விஷுவலுக்கும் இருக்கு வித்தியாசமே தெரியல பாருங்க. ஸோ ஒருவேளை இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏதோ டிஃப்ரெண்ட் விஷுவல்ஸ் இருந்திருக்கும். பட் ஐ வில் ஸ்டில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு சி கோ அண்ட் ஃபைண்ட் சம் விஷுவல்ஸ் ஃப்ரம் 1001. அதை வந்து இந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த விஷுவல் கூட வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுன்னு சொல்லுவோம். ஸ்க்ரீன்ஷாட் போட்டாருன்னா நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கும், ஆமாம்மா கரெக்டாக இவர் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெய்லி ஒரு போஸ்ட் போட்டு போயில தயவு செஞ்சு ப்ளூ சட்டை மாறினவர்களே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு விஷுவல் மட்டும் நீங்கள் என்ன விஷுவல் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க 1001 அந்த விஷுவல் எடுத்துகிட்டு ஸோ இந்த விஷுவல் கூட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா ரொம்ப நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். அதை வச்சு சொல்ல வரோம். அப்புறம் இவர் மட்டும் இல்லாமல் செகண்ட் ஷோ மற்ற சேனல்ஸ் ஒரு 2-3 சேனல்ஸ் பார்த்து அவங்க எல்லாமே சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, அதில் என்ன பேசுகிறாங்கன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க இங்கிலீஷில் பேசுறது புரியலன்னு சொல்கிறாங்களா இல்லை வந்து தமிழே புரியல அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. அந்த பரவலாக அந்த கமெண்ட் வந்து வந்ததை நம்ம பார்த்து தான் இருந்தோம். ஸோ இங்கிலீஷில் வந்து இங்கே யூஎஸில் ரிலீஸ் ஆகுதுல வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது, எதுலையுமே வந்து ஓவர்லே எல்லாம் இல்லை. ஆனால் தமிழில் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஓவர்லே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து ஓவர்லே கொடுத்தும் புரியல அப்படின்னாக்கா அது ரீசனாக இருக்காது. ஐ திங்க் லாஸ்ட்டில் வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து விக்ரம் வந்து பேசிகிட்டே சில விஷயம் பண்ணுவார். ஸோ அதுதான் இவங்களுக்கு புரியலன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் அது போல் ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து சப்டைட்டில் போடணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக போட்டு வாங்கிக்கலாம். அது பெரிய விஷயமா இருக்காது. ஒரு சப்டைட்டில் ஃபைல் க்ரியேட் பண்ணி அமைச்சிட்டோம்னாக்கா அது பாட்டு கீழே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ரஞ்சித் அவர்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் தமிழே உங்களுக்கு தகராதாக இருக்குது, தமிழே உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா கண்டிப்பாக போடலாம். அது பெரிய விஷயம் இல்லை, அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப செயற்கையாக இருந்தலாம். ஏதோ காப்பி தூள் ஊற்றி அதை காஸ்டியூமாக மாற்றிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாரு. கேட்கறதுக்கு வந்து எவ்வளோ அதெல்லாம் டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படி தான் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து செயற்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? சரி ஓகே, அவருடைய பர்ஸ்பெக்டிவ். ஸோ அவருடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஓகே, ஸோ அவருடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து காஸ்டியூமுக்கு வந்து காஃபி துணியை ஊற்றி துணி மேலே வந்து காஃபியை ஊற்றி அதை வந்து காஸ்டியூமாக தந்திருக்காங்க. ரொம்ப செயற்கையாக இருந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். விஎஃப்எக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லா ரிவ்யூவர்ஸும் வந்து இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை எதுனாக்கா விஎஃப்எக்ஸ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குற ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரே விஷயம்னா விஎஃப்எக்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அந்த சிறுத்தை காட்சி ப்ளஸ் வந்து அந்த எருமை மாடு காட்சியிலலாம் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து தெரிஞ்சுது, விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து ஃப்யூச்சராக ஏதாவது எடுக்கிற ஃபிலிம்ஸில் வந்து விஎஃப்எக்ஸை டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஆர்கானிக்காக இந்த பீப்புள் வச்சு ஏற்றாலே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஏன்னா பாருங்கள், நெகட்டிவிட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ரஞ்சித் அவர்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கதையே சரியில்லை, ஸ்க்ரீன் ப்ளேவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட்
படத்துக்கான லீவ் கொடுத்துருக்காங்களாம். அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் ஒரு கதை சொல்லி முடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ செகண்ட் பார்ட் வருமா அப்படின்னு கேட்டாக்கா ஐ திங்க் வருதுன்னு தான் நினைக்கிறேன். விக்ரமும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்ம தலைவர் பண்ண ரிவ்யூஸ். ஸோ 2 பேரோட ரிவ்யூலையும் ஒருத்தர் எதுக்கு கத்துறாருன்னு தெரியும், இன்னொருத்தரும் வந்து எதுக்கு கோர்ஸ் சேர்ந்து கத்துறாரு அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நான் இது டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது பார்த்தா யூடியூப் பில்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல். ஆக்சுவலாக அவர் கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேச விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஃபேன் வச்சுங்க, ரொம்ப நாளாக அவருடைய கருத்துக்களை வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். நல்லா தெளிவாக பேசக்கூடிய ஆள் தான். அது டிஎம்கேக்கு வந்து சாதகமாக இருந்தால் தெளிவாக பேசுவார். பட் ஆப்போசிட்டாக, அதாவது டிஎம்கேவை விமர்சிக்கணும் அப்படின்னாக்கா இந்த கருத்துக்கு இதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டார். அப்படி யாரைங்க அவர் பார் இஷ்டத்துக்கு பேசிட்டு வர. ஸோ நானும் வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து என்ன பண்ணார், இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து வழிகளை கடத்த ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சரி, ஓகே, இவருடைய பர்ஸ்பெக்டிவ்ல ஏதோ கண்டுபிடிச்சி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட அது பார்த்தினாக்கா ஒரு 12 நிமிஷம் வீடியோ உட்காந்து பார்த்துட்டே இருந்தால் கடைசியிலையும் அவர் எதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபை பண்ணாமலே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டாரு வீடியோவை. அந்த ரியாக்ஷன் எடுத்து தான் கொடுத்தீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டல. ஏன்னா நீங்கள் அதை சொல்லியிருந்தால் நம்ம எதுவும் கேட்கப்படும். ஸோ இவங்க 2 பேரும் சொன்னாங்கல்ல சில விஷயங்கள், இந்த விஷயம் இந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுபோல் நீங்கள் ஏதாச்சும் இந்த விஷயங்கள் அதனால தான் வந்து நான் அது போல் கன்வே ஆகலை அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் நம்பியிருக்கலாம். பட் நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஸோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இன்னொரு வீடியோ போடுங்க, வன்மத்தோட ரொம்ப பல்கான வன்மத்தை கொட்டி இன்னொரு வீடியோ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்து புரிஞ்சுக்குவோம், அதுக்காக சொல்ல வரோம். ஸோ மோஸ்ட்லி இவங்க 3 பேரோட ரிவ்யூ மட்டும் இல்லை, சில செகண்ட் ஷோ ரிவ்யூ அந்த ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியும். ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து ஒரு பரதேசி படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடிமைப்பட்டதை காமிப்பாங்க, இவங்க எப்படி வழிகளை அனுபவிச்சாங்கன்னு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் உள்ளே வந்து பார்த்தா ரஞ்சித் அவர்கள் வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்காட்டி உங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இது போல் ரியாக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சில பேரெல்லாம் வந்து இது ஃபேண்டசி மூவி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ட்வீட் போட்டிருந்தாங்க. தம்பி இது வந்து ஜானரே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அண்டு ஃபேண்டசி அப்படின்னு தான் இருந்தது. கூட வந்து அப்படியே சொன்னால் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேண்டசியோட சொல்லியிருக்காரு. ஸோ உட்காந்து மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியுதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது போல் 3 பேர் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன். ஸோ இவங்க 3 பேரோட ரிவ்யூவில் வந்து எந்த ரிவ்யூ உங்களுக்கு பெஸ்ட் ரிவ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஜெய் பீம். ரஞ்சித், சூப்பர் ரஞ்சித், தேங்க்யூ.